ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். இந்த நாளில் நம்ம ஒரு புதிய மாதத்துக்குள்ளாடி வந்திருக்கிறோம். போன மாதம் முழுவதும் நம்மளை முழுசாக ஆண்டவர் பாதுகாத்தார். இன்னும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, நம்மளை காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. நம்மளை ஆண்டவர் காக்கணும் அப்படின்னா நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவர் வேலியெடுத்து நம்மளை பாதுகாப்பார். இந்த பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு தரும்போது நம்ம ஆண்டவருடைய பார்வைக்குள்ளாடி இருக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஏசப்பாவை விட்டு வழி விலகி போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய பாதுகாப்பாக ஆண்டவர் தருவார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை பார்த்து துவண்டு போயிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண சில வாசலில் திறக்க போகிறாரு. அந்த வாசல் வழியை உங்களை கூட்டி கொண்டு போகும்போது ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்கள் முன்னாடியும் பின்னாடியும் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன் மட்டும் இல்லை, நமக்கு முன்னாடி சென்று நம்மளை கெய்ட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ண வழிகளில் நம்மளை கெய்ட் பண்ணிட்டு போவார். அந்த பாதைகளில் எவ்வளோ இடர்பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியில் நம்மளை பாதுகாத்து நம்மளை கூட்டிகிட்டு போவார். இன்றைக்கி நீங்கள் எந்த தேவைக்காக நீங்கள் ஏசப்பாவோட சமூகத்தில் இருக்கிறீங்க, அந்த தேவையை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறாரு. அந்த தேவையை ஆண்டவர் சந்தித்து உங்களை பாதுகாத்து உங்களை சமாதானத்துடன் இருக்க பண்ணுவார். ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.